ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் திருச்சியில் நல்ல தரமான பன் பரோட்டா சாப்பிட்னா நீங்கள் வர வேண்டிய ஸ்பாட்டு இந்த திருவானை கோயிலில் உள்ள நெல்சன் சாலை தாங்க. இந்த சாலையில் உள்ள ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாயார் டிஃபன் சென்டர். இந்த ஷாப்பில் பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பி வந்தாச்சு. கிட்ட வந்து பார்த்தா ஷாப்பு ரொம்ப க்ரௌடாக இருந்ததுங்க. எங்களுக்கு இடம் கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் அண்ணன் வந்து நூடுல்ஸ் போட்டுட்டு இருந்தார். அண்ணன் நூடுல்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ணன் வந்துட்டு அந்த சட்டியில் டப்புன்னு சவுண்டோட வேலை பார்த்துட்டு இருந்தார். அது ரொம்ப டெம்ப் ஆகிடுச்சுங்க. எப்படா நம்ம போய் சீட் கிடைக்கும் போய் உட்காரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு இடம் கிடைக்கலங்க. இடம் கிடைக்காத விரக்தியில் திரும்பி பார்த்தா அண்ணன் இன்னொரு சைடு தோசை ஆம்லேட்னு போட்டுட்டு இருந்தார். இன்னொரு சைடு பார்த்தா இன்னும் 2-3 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தர் பரோட்டா வீசுறாருங்க, இன்னொருத்தர் பரோட்டா எடுத்து கல்லில் ஏற்றிட்டு இருந்தாருங்க, இன்னொருத்தர் பரோட்டா வாட்டிட்டு இருந்தார். அப்படியே அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் சைடு பை சைடு. அது இல்லாமல் இன்னொரு சைடு தோசைக்கல்லேருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை என்னென்னு கவனிக்காமல் நாங்கள் பரோட்டா போகிறதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஃப்ரெண்டு கூப்பிட்டு இங்கே பாடுறா இந்த சைடு வந்து இன்னொரு தோசைக்கல்ல அண்ணன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்ல நானும் போய் எட்டி பார்த்தா அண்ணன் வந்து வெறும் நான்வெஜ்ஜாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். அண்ணன்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் என்னென்ன நான்வெஜ் இருக்குன்னு. அண்ணன் சொன்னாங்க சிக்கன் இருக்குப்பா, மட்டன் இருக்குது, மூளை ஃப்ரை இருக்குது, காடை இருக்குன்னு சொல்லி அடிக்கிட்டே போனாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வழியாக எங்களுக்கு இடம் கிடச்சிது. நாங்களும் எங்களோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு ஒரு இலையை போட்டு தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு முரட்டு பரோட்டா லவருங்க. அவன் பரோட்டாக்காக ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ணங்கிட்ட ஒரு வழியாக பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ண பரோட்டா பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஆம்லேட்டு, ஒரு ஆஃப் ஆயில், அதோடு சேர்த்து ஒரு மூளை ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டு ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பரோட்டா வர்றதுக்காக. ஒரு வழியாக அவனோட இலைக்கு மட்டும் பரோட்டா 4 பரோட்டா கொண்டாந்து அண்ணன் வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு சொன்னேங்க ஆரோ கலரில் பரோட்டாவில் கை வைக்காதரா, பரோட்டா ரொம்ப சூடாக இருக்குன்னு. ஆனால் அவன் அதை கேட்கல. கடைசியில் அவன் தொட்டு பார்த்தப்போ பரோட்டா ரொம்பவே சூடாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்டு மறுபடியும் பரோட்டாவை பிச்சு போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு பரோட்டா ஒரு வழியாக பிச்சு போட்டுட்டான். கடைசியாக பரோட்டாவுக்கு 2 கிரேவி கொடுத்தாங்க. ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி ட்ரை பண்ணான். மட்டன் கிரேவி ஊற்றி பார்த்தா பரோட்டா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் என்னங்க ஃப்ரெண்டு ஒரு வழியாக பரோட்டாவை எடுத்து அப்படியே கிரேவியில் தொட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டுன்னு பெரட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு செகண்ட் சாப்பிடும்போது என்னை வேடிக்கை பார்த்துருந்தான். ஏன்னா என் இலைக்கு எனக்கு பரோட்டா வரலை. நான் இப்போ அவனை பார்த்து கேட்டேன், பரோட்டா முக்கியமாக இல்லை ஃப்ரெண்டு முக்கியப்படான்னு கேட்டதுக்கு பரோட்டா முன்னாடி ஃப்ரெண்டுலாம் எனக்கு முக்கியம் இல்லைடா, பரோட்டா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வேறு வழி இல்லாமல் நானும் பரோட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு கொண்டாந்து பரோட்டா வச்சுட்டாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அவன் ஒரு பரோட்டா லவருங்க. சொல்லப்போனால் பரோட்டா முரட்டு லவர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பரோட்டாவை ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் சாப்பிட்றத பார்த்து எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் என்னால் ரொம்ப சாப்பிட முடியல. நான் வெறும் 2 பரோட்டா தான் சாப்பிட்டேன். அது என்னவோ இந்த கடையில் தெரியலங்க. அவன் ஆர்டர் பண்ண ஐட்டம் மட்டும் ரொம்பவே சீக்கிரமாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆம்லேட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவன் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் கூட வந்துருச்சு உடனே. ஸோ நான் ஆர்டர் பண்ண மூளை ஃப்ரை எனக்கு வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காக. அந்த கேப்பில் ஃப்ரெண்ட் வந்து நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் மட்டும் எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுறான்னு சொல்லி கேட்டேன். அவனும் கொஞ்சம் கொடுத்தான் நூடுல்ஸ் நான் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொடுத்த பரோட்டாவுக்கான சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்து நீங்கள் எதை ஷாப்புக்கு போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நூடுல்ஸ் கூட இந்த கடையில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நானும் பொறுமையை இழந்துட்டு அண்ணா எனக்கு இன்னும் மூளை ஃப்ரை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து கேட்க அண்ணன் கொண்டாந்து உடனே எந்த தம்பி வச்சுக்கோ, உனக்கு இல்லாத மூளை ஃப்ரைன்னு கொண்டாந்து வச்சுட்டாரு. மூளை ஃப்ரையோ பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுன்னா சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. மூளை ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சுட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து.